வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நீங்க எங்கள் கூட பகிர்ந்துகிட்ட வினிதா ரஷிங்கரின் சக்கரங்கள் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை பத்தி ஆழமா பேச போறோம். நிறைய பேருக்கு 7 சக்கரங்கள் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த புத்தகம் அதை வெறும் சுழலும் ஆற்றல் சக்கரங்கள்னு மட்டும் பார்க்காம அதோட பழமையான வேர்கள், அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம், ஏன் குவாண்டம் இயற்பியலையும் நவீன உடற்கூறியலையும் கூட இதோட இணைச்சு பார்க்குது. அதுதான் இதுல இருக்கிற புதுமை. சரி, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, முதல்ல நம்ம உடம்பே ஒரு ஆற்றல் வடிவம்ங்கிற அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சாங்கியம், யோகம் போன்ற தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு, கடைசியா சில முக்கியமான சக்கரங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் நம்பிக்கைகளை பத்தின ஒரு உரையாடல் இல்ல. நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்ப, நம்ம உணர்வுகளுக்கும் நம்ம செயல்களுக்கும் இருக்கிற பாலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இந்த புத்தகத்தோட பார்வையில இது ஒரு சுய ஐதலுக்கான பயணம். ரொம்ப சரி. அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம உடம்ப நாம திடமான ஒன்னாதானே பார்க்கறோம். ஆனா இந்த புத்தகம் நாம எல்லோருமே ஆற்றலானவங்கன்னு சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த புத்தகம் குவாண்டம் இயற்பியல் பார்வையிலிருந்து இதை விளக்குது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே, ஒரு கல்லாகட்டும், தண்ணீராகட்டும், ஏன் நாம கூட வெவ்வேறு வேகத்துல அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஆற்றல் தான். ஓ, அப்ப ரொம்ப மெதுவா அதிரும் அணுக்கள் ஒரு திடப்பொருளாகவும், ரொம்ப வேகமா அதிரும் அணுக்கள் கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாகவும் இருக்கு, அப்படித்தானே? மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம உடம்பும் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வடிவம் தான், சரியா? கரெக்ட். நம்ம உடல் பார்க்கறதுக்கு திடமா இருந்தாலும் அது கோடிக்கணக்கான அணுக்களோட ஒரு அதிர்வு தான். இந்த உயிராற்றலை தான் நம்ம முன்னோர்கள் பிராணன்னு சொன்னாங்க. இந்த பிராணன் நம்ம உடம்பு முழுக்க பயணிக்கிறதுக்கு சில தடங்கள் இருக்கு. அத நாடிகள்னு சொல்றோம். இந்த நாடிகளை பத்தி கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம வீட்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயரிங் மாதிரி தான் இது. அப்படி பார்த்தா இந்த பிராணன்கிற கரண்ட் இந்த வயர்கள் வழியா போகுது. அப்போ சக்கரங்கள்ங்கிறது என்ன, மெயின் சுவிட்ச் போர்டு மாதிரியா? பிரமாதமான ஒப்பீடு. கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்த புத்தகத்தின்படி நம்ம உடம்புல சுமார் 72,000 நாடிகள் இருக்கு. 72,000? ஆமா. இந்த ஆற்றல் தடங்கள் சந்திக்கிற குவிகிற முக்கிய இடங்கள் தான் சக்கரங்கள். நீங்க சொன்ன மாதிரி இவை ஆற்றலை முறைப்படுத்தும் முக்கியமான ஜங்ஷன்கள். இதுல 3 நாடிகள் ரொம்ப முக்கியம். இடாநாடி, இது பெண் தன்மையையும் குளிர்ச்சியையும் சந்திரனையும் குறிக்குது. பிங்களா நாடி, இது ஆண் தன்மையையும் வெப்பத்தையும் சூரியனையும் குறிக்குது. சரி. இந்த இரண்டுக்கும் நடுவில நம்ம தண்டுவட வழியா போறதுதான் சுஷும்னா நாடி. இதுதான் பிரதான ஆற்றல் பாதை. ஆனா இந்த சக்கரங்கள் நம்ம உடம்புல ஸ்கேன் பண்ணா தெரியாதே. அப்போ இது எங்க இருக்கு? நல்ல கேள்வி. இந்த சக்கரங்கள் நம்ம பௌதிக உடல்ல, அதாவது ஸ்தூல சரீரத்துல இல்ல. நம்ம உடம்புக்கு 5 உறைகள், அதாவது கோசங்கள்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. ஓ. அதுல பிராணமய கோசம்னு சொல்லப்படுற ஆற்றல் உடல்ல தான் இந்த சக்கரங்கள் இருக்கு. அதனாலதான் இத நம்மால பார்க்க முடியல, ஆனா உணர முடியும். நம்ம உடம்புல 114 சக்கரங்கள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஆனா நாம பொதுவா 7 சக்கரங்களை பற்றி தானே பேசுறோம். ஆமா, அந்த 7 சக்கரங்கள் தான் பிரதானமானவ. நம்ம தண்டுவடத்தோட அடியில இருந்து தலை உச்சி வரைக்கும் வரிசையா அமைஞ்சிருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாஹதம், விஷுத்தி, ஆக்ஞா, அப்புறம் சகசிராரம். இதுல குண்டலினி சக்திங்கிற ஒரு விஷயம் வருதே. சுருண்டு படுத்திருக்கிற பாம்புன்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப மாயாஜால மாதிரி இருக்கு. இந்த புத்தகம் அதை எப்படி விளக்குது? குண்டலினிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற, ஆனா பயன்படுத்தப்படாத ஒரு மாபெரும் ஆன்மீக ஆற்றல். அது நம்ம முதல் சக்கரமான மூலாதாரத்துல ஒரு சுருண்ட பாம்பு போல உறங்கிக்கிட்டு இருக்குன்னு குறியீடா சொல்லுவாங்க. யோக பயிற்சிகளோட ஒரு முக்கிய நோக்கமே இந்த உறங்கிக்கிட்டு இருக்கிற சக்தியை எழுப்பி ஒவ்வொரு சக்கரமா மேல் நோக்கி பயணிக்க வச்சு, கடைசியா 7வது சக்கரமான சகசிராரத்துல பிரபஞ்ச ஆற்றலோட இணைக்கிறது தான். அதுதான் ஞானம். ஆமா, ஞானம் அல்லது முக்தி நிலைன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. புத்தகம் 2 ஒண்ணுன்னு சொல்லல, ஆனா 2க்கும் இருக்கிற ஒற்றுமையை கவனிக்க சொல்லுது. வேகஸ் நரம்பு நம்ம தண்டுவட பகுதியிலிருந்து மூளை வரைக்கும் பயணிச்சு நம்ம உடலோட பல முக்கிய உறுப்புகளை கட்டுப்படுத்துது. சரி. குண்டலினி ஆற்றல் பயணிக்கிறதா சொல்லப்படுற சுஷும்னா நாடியோட பாதையும் கிட்டத்தட்ட இதேதான். ஒரு பண்டைய ஆன்மீக கருத்துக்கு நவீன அறிவியல்ல ஒரு உடலியல் இணைப்பு இருக்கலாங்கிற ஒரு சாத்தியத்தை இந்த புத்தகம் முன்வைக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. சரி,
இந்த சக்கர அமைப்பு ரொம்ப ஆழமா ஒரு முழுமையான சிஸ்டம் மாதிரி தெரியுது. இதுக்கு ஏதாவது தத்துவ பின்னணி இருக்கணுமே. சாங்கியம், யோகம், கர்மா சில விஷயங்கள் இந்த புத்தகம் குறிப்பிடுதே. அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? நிச்சயமா. சக்கரங்கள்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய தத்துவ அமைப்போட ஒரு பகுதி. சாங்கியம்ங்கிறது ஒரு தத்துவ பார்வை. அது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு விளக்குது. ஓகே. அதுல மொத்தம் 25 தத்துவங்கள் இருக்கு. இதுல உணர்வை குறிக்கிற புருஷன், இயற்கையை குறிக்கிற பிரகிருதி தொடங்கி மனம், புத்தி, நம்மளோட 5 புலன்கள் வர எல்லாமே அடங்கும். நம்ம முதல் 5 சக்கரங்களோட தொடர்புடைய 5 பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எப்படி பிரகிருதியிலிருந்து உருவாச்சுன்னு சாங்கியம் விளக்குது. அப்போ சாங்கியம்ங்கிறது தியரி, அதாவது ஏன் எப்படின்னு விளக்குது. அப்போ யோகம்ங்கிறது அதோட பிராக்டிக்கல் பயன்பாடா? செய்முறை மாதிரி எடுத்துக்கலாமா? அருமையா சொன்னீங்க. சாங்கியம் வரைபடம்னா யோகம் அந்த வரைபடத்தை பயன்படுத்தி பயணம் செய்யறது மாதிரி. பதஞ்சலி முனிவரோட அஷ்டாங்க யோகம், அதாவது 8 அங்கங்கள் கொண்ட யோகம் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அதுல இருக்கிற இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் போன்ற படிகள் நம்ம சக்கரங்கள்ல இருக்கிற ஆற்றலை சமநிலைப்படுத்தி குண்டலினியை எழுப்ப உதவுது. இதுவரை நம்ம பேசினது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பத்தி. ஆனா இந்த புத்தகம் நம்மளோட செயல்களுக்கும் இந்த ஆற்றல் மையங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுது. அதுதான் கர்மா கோட்பாடா? அது எப்படி வேலை செய்யுது? ஆமாம், நம்ம சக்கரங்களோட நிலைமைக்கும் அதுல இருக்கிற தடைகளுக்கும் நம்ம கர்மா ஒரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இந்த புத்தகம் கர்மாவை ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தோட விளக்குது. உங்ககிட்ட ஒரு உண்டியல், அதாவது பிக்கி பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த உண்டியல்ல நீங்க இதுவரைக்கும் சேமிச்சு வச்சிருக்கிற மொத்த காசுகள் தான் சஞ்சித கர்மா. ஓகே. நம்ம பல பிறவிகளோட மொத்த வினைப்பதிவு. ஆமா. இப்போ இந்த வாழ்க்கையில செலவு பண்றதுக்காக அந்த உண்டியல்ல இருந்து ஒரு கைப்பிடி காசுகளை மட்டும் வெளியே எடுக்கிறீங்க. அதுதான் பிராரப்த கர்மா. இந்த வாழ்க்கையில நாம அனுபவிச்சு தீர்க்க வேண்டியது. கரெக்ட். சரி, அப்ப நாம இப்போ செய்யற செயல்கள்? நீங்க அந்த காசை வச்சு செய்யற ஒவ்வொரு செலவும் கிரியாமண கர்மா. அதாவது நீங்க இப்போ செஞ்சுகிட்டு இருக்கிற செயல்கள். இந்த செயல்களோட விளைவா உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ வரும். அதாவது மீதம் இருக்கிற காசுகளையும் புதுசா சம்பாதிச்ச காசுகளையும் திரும்பவும் உண்டியலுக்குள்ள போடுறீங்களே, அதுதான் ஆகாமி கர்மா. இது நம்ம எதிர்காலத்துல நாம அனுபவிக்க போறது. ஆக நம்மளோட ஒவ்வொரு செயலும் நம்ம ஆற்றல் மையங்களை வடிவமைக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உண்டியல் உதாரணம் கர்மாவை நல்லாவே புரிய வைக்குது. ஆனா ஒரு கேள்வி. அந்த உண்டியல்ல இருந்து எந்த காசை, அதாவது எந்த பிராரப்த கர்மாவை எப்போ எடுக்கணும்னு எது தீர்மானிக்குது? அந்த செயல்முறை எப்படி நடக்குதுன்னு புத்தகம் விளக்குதா? அதுதான் பிரபஞ்சத்தோட பெரிய ரகசியம். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சக்கரங்களை சமநிலைப்படுத்துறது மூலமா, யோக பயிற்சிகள் மூலமா பிராரப்த கர்மாவோட தாக்கத்தை குறைக்க முடியும்னு. ஓ. கிரியாமண கர்மாவை நேர்மறையா உருவாக்க முடியும்னு சொல்லுது. நம்ம கிட்ட கட்டுப்பாடு இருக்கு. சரி, இப்போ தியரி எல்லாம் போதும். இதை இன்னும் நேரடியா புரிஞ்சுக்க சில சக்கரங்களை ஆழமா பார்க்கலாம். அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிப்போமா? மூலாதார சக்கரம், நம்ம வேர். நிச்சயமா. மூலாதார சக்கரம். மூலம்னா வேர், ஆதாரம்னா ஆதரவு. இது நம்ம தண்டுவடத்தோட அடிப்பகுதியில இருக்கு. இது நிலம் தத்துவத்தோட தொடர்புடையது. சரி. இதோட முக்கிய வேலை நமக்கு ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கறது. அப்போ ஒருத்தர் தன்னோட வேலை, பணம், வீடுன்னு அடிப்படை விஷயங்களை பத்தி எப்பவும் கவலையோடவும் பயத்தோடவும் இருந்தா அவங்களோட மூலாதார சக்கரம் சமநிலையில இல்லைன்னு அர்த்தமா? சரியா சொன்னீங்க. மூலாதாரம் சமநிலையில இருந்தா நாம தைரியமா நம்பிக்கையோட இந்த உலகத்துல வேறொன்றுன மாதிரி உணர்வோம். அதுவே சமநிலையற்று போனா பாதுகாப்பின்மை, பயம், பதட்டம் வரும். உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் இருக்குமா? கண்டிப்பா. உடல் ரீதியா சயாட்டிக் வலி, கீழ்முதுகு வலி கூட வரலாம். புத்தகம் இதுக்கு ஒரு எளிய தீர்வையும் சொல்லுது. என்னது? இயற்கையோட உங்களை இணைச்சுக்கோங்க. செருப்பில்லாம புல்லுல நடக்கிறது, வேர்க்காய்கறிகள் சாப்பிடுறது, இதெல்லாம் உதவும். ஸ்திரத்தன்மையிலிருந்து உணர்வுகளோட மையத்துக்கு போவோம். அனாஹத சக்கரம், அதாவது இதய சக்கரம். இந்த புத்தகம் இத கீழ் சக்கரங்களுக்கும் மேல் சக்கரங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம்னு சொல்லுது. ஏன் அப்படி? ஏன்னா முதல் 3 சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம் ஆகியவை நம்மளோட பூமிக்குரிய தேவைகள், உணர்ச்சிகள், தனிப்பட்ட சக்தியோட தொடர்புடையது. ஆமா. கடைசி 3 சக்கரங்களான விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம் ஆகியதே நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி, ஞானத்தோட தொடர்புடையது. இந்த 2க்கும் நடுவுல இதய சக்கரமான அநாகதம் தான் இருக்கு. இதோட பொருள்? இதோட பொருள் அடிக்கப்படாத ஓசை, அதாவது பிரபஞ்சத்தோட ஆதிநாதம். இது அன்பு,
கருணை, மன்னிப்பு, இணைப்பு ஆகிய உணர்வுகளோட மையம். இதோட குறியீடு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. 2 முக்கோணங்கள் இணைஞ்ச மாதிரி. ஆமாம், மேல் நோக்கிய முக்கோணம் சிவத்தையும், அதாவது ஆன்மீகத்தையும், கீழ்நோக்கிய முக்கோணம் சக்தியையும், அதாவது உலகியலையும் குறிக்குது. 2ம் சேர்ற இடம். ஆமாம், இந்த 2ம் இதயத்துல சமநிலையோட இணையணுங்கிறது தான் இதோட அர்த்தம். இது சமநிலையில இருந்தா நம்ம மேலேயே நமக்கு அன்பு வரும், மத்தவங்க மேலேயும் கருணை வரும். சமநிலை அற்றுப்போனா தனிமை, கோபம், பொறாமை போன்ற உணர்வுகள் வரும். இதயம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம். இதுல ஒரு விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சது. நம்ம இதயம் உடம்புல இருக்கிற மத்த உறுப்புகளுக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி தனக்கு தேவையான ரத்தத்தை முதல்ல எடுத்துக்குமா. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ சுய அன்புங்கிறது ஒரு சுயநலமான விஷயம் இல்ல, அது மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்கான முதல் படி, ஒரு அத்தியாவசிய தேவைன்னு இந்த புத்தகம் ஒரு உயிரியல் உண்மையோட இணைச்சு சொல்றது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. மிக சரியான புள்ளி. சுய கவனிப்பில்லாம நீங்க மத்தவங்களுக்கு முழுமையா உதவ முடியாதுங்கிறத இது அழகா விளக்குது. சரி, நாம ஸ்திரத்தன்மை, அன்பு பத்தி பேசிட்டோம். ஆனா நம்மள வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம உண்மையை பேசுறதுக்குன்னு ஒரு மையம் இருக்கா? நிச்சயமா. அதுதான் தொண்டை பகுதியில இருக்கிற விஷுத்தி சக்கரம். விஷுத்தினா தூய்மைப்படுத்துதல். தூய்மைப்படுத்துதல். ஆமா, இது ஆகாயம் அல்லது வெளிய தத்துவத்தோட தொடர்புடையது. நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் எந்த தடையும் இல்லாம நேர்மையா வெளிப்படுத்துறது தான் இதோட வேலை. ஓகே. இது சமநிலையில இருந்தா நம்ம பேச்சுல தெளிவும் உண்மையும் இருக்கும். நம்மால மத்தவங்க சொல்றதையும் நல்லா காது கொடுத்து கேட்க முடியும். அப்போ இதுல சமநிலை இல்லனா? சில பேர் எதையுமே பேசாம உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க. சில பேர் தேவையில்லாதத, வதந்திகளை பேசுவாங்க. இது 2மே விஷுத்தி சக்கரத்தோட சமநிலையின்மையா? அதேதான். ஒன்னு பேச வேண்டிய இடத்துல பயத்தினால பேசாம இருக்கிறது. இன்னொன்னு உண்மையற்ற, காயப்படுத்துற வார்த்தைகளை பேசுறது. இது 2மே விஷுத்தி சக்கரத்தோட ஆற்றல் தடைப்பட்டிருக்குன்னு காட்டுது. உடல் ரீதியா? தொண்டை வலி. ஆமா, தொண்டவலி, தைராய்டு பிரச்சனைகள் கூட இதோட தொடர்புடையதா இருக்கலாம். கடைசியா எல்லாரும் பேசுற 3வது கண்ணு பத்தி கேட்போம். ஆக்ஞா சக்கரம். இது வெறும் கற்பனையா, இல்ல இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆக்ஞா சக்கரம் நம்ம புருவங்களுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கு. ஆக்ஞானா கட்டளை. இதுதான் நம்ம உள்ளுணர்வு, ஞானம், கற்பனை திறனோட மையம். உள்ளுணர்வு. ஆமா, நம்ம 5 புயங்களுக்குள் அப்பாற்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்க உதவுறது இந்த சக்கரம்தான். ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா சிந்திச்சு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு இது உதவுது. புத்தகத்தின்படி இது நம்ம மூளையில இருக்கிற பீனியல் சுரப்பியோட தொடர்புடையது. அப்போ ஒருத்தருக்கு எதிர்காலத்தை பத்தின தெளிவான பார்வை இல்ல, ஒரே குழப்பமா இருக்குன்னா அவங்களோட ஆக்ஞா சக்கரத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஆக்ஞா சக்கரம் சமநிலையற்று இருந்தா வாழ்க்கையில ஒரு திசையே இல்லாத மாதிரி ஒரே குழப்பமா இருக்கும், முடிவெடுக்க திணறுவாங்க. அதுவே சமநிலையில இருந்தா அவங்க பார்வை தெளிவா இருக்கும், அவங்க உள்ளுணர்வு அவங்களுக்கு வழிகாட்டும். நாம குவாண்டம் இயற்பியல்ல ஆரம்பிச்சு தத்துவம், கர்மானு பயணம் செஞ்சு நம்ம வேர்லிருந்து உள்ளுணர்வு வரைக்கும் வந்திருக்கோம். இந்த உரையாடலுக்கு பிறகு சக்கரங்களுங்கிறது வெறும் 7 வண்ணங்கள் இல்ல, அது நம்ம உள்ளுலகத்தை புரிஞ்சிக்க உதவும் ஒரு விரிவான வரைபடம்னு தோணுது. ஆமா, இந்த புத்தகம் வலியுறுத்துறதும் அதத்தான். இத நீங்க ஒரு ஆன்மீக நம்பிக்கையா பார்க்கணும்னு அவசியம் இல்ல, சுய விழிப்புணர்வுக்கான ஒரு கருவியா பார்க்கலாம். சரி. உங்க உடம்புல இந்த ஆற்றல் மையங்கள் இருக்குன்னு நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும், உங்க முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில உங்க ஸ்திரத்தன்மைய பத்தியும், உங்க நெஞ்சு பகுதியில உங்க அன்பு, கருணைய பத்தியும், உங்க தொண்டையில உங்க வெளிப்பாட்ட திறனை பத்தியும் தியானம் செய்யறது ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி. இது ஒரு உள் புனித பயணம் மாதிரி. ஆமா, கரெக்ட். அருமை. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்ம கர்மாக்களும் வாழ்க்கை அனுபவங்களும் நம்ம சக்கரங்களை பாதிக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நம்ம உடல் நம்ம கடந்த காலத்தோட ஒரு வாழும் வரலாறுன்னா, இன்னைக்கு உங்க எண்ணங்கள், உங்க செயல்கள், உங்க ஆற்றல் மூலியமா நீங்க என்ன மாதிரியான வரலாற்றை உங்களுக்காக எழுதிக்கிட்டு இருக்கீங்க? இதை யோசிச்சு பாருங்க.